பிறந்த தமிழர்களுக்கு மருத்துவம்னா அது சித்த மருத்துவம். தனியா நம்ம அதுக்கு ஒரு மருத்துவம்னு பேச சொல்ல வேணாம். நம்முடைய மருத்துவம், இந்த மண்ணின் மருத்துவம், தமிழர்களுக்கான மருத்துவம்ங்கிறது தமிழ் மருத்துவம். இங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லையும் எப்படி உங்களுக்கு வந்துட்டு சொந்தமான வரி வடிவம் கிடையாதோ, சொந்தமான எண்முறை கிடையாதோ, சொந்தமாக அந்த மொழிக்கு பேருமாக தனிப்பட்ட மருத்துவ முறை என்று ஒன்று கிடையாது. நீ கேரளாவுக்கு போங்க, ஆந்திராவுக்கு போங்க, கர்நாடகாவுக்கு போங்க, பெங்காலுக்கு போங்க, இந்த எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மருத்துவ முறைக்கு ஆயுர்வேதம் என்றுதான் பெயர். மாநில மருத்துவ முறையை அதுக்கு தான் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு சொந்தமாக ஒரு மருத்துவ முறை இருக்குது. தமிழ்நாட்டில் சமைச்சு சோறு சாப்பிட்றவங்க, திராவிட மொழியில சொல்லணும்னா சோறும் சாப்பிட்றவங்க. ஏன்னா அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இல்லைங்களா? அப்ப சோறும் சாப்பிட்றவங்க யாராவது அதுக்கு வந்து குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து வேற என்ன ஊற்றி சாப்பிட்றாங்கன்னு தெரியல, இல்லை ரசமும் ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா அவங்க சித்த மருத்துவத்தை பின்பற்றுகிறார்கள் என்ற அர்த்தம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப சிறிய சித்த மருத்துவ அறைக்கலை. அதுல சித்த மருத்துவத்தான பொருட்கள் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தவொன்னா அது கையில வசம்பு கட்டுறோம் இல்லைங்களா, அது சித்த மருத்துவம் தான். வயிறு ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்சம் வெந்தயம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுறோம் இல்லைங்களா, அது சித்த மருத்துவம் தான். கொரோனா நேரத்துல வந்துட்டு அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடும், அதை கழுவுறதா கழுவக்கூடாதான்னு ஒரு சந்தேகம். கத்திரிக்காய் சோப்பு போட்டா கழுவ முடியும், அப்ப என்ன பண்றதுன்றப்ப மஞ்சத்தூள் வாங்கி போட்டு கழுவணும் இல்லைங்களா, அது சித்த மருத்துவம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இல்ல கொஞ்சம் லேசா தலைவலிக்குது, ஒரு இஞ்சி டீ போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா, அது சித்த மருத்துவம். அதுலேயே அந்த இஞ்சிக்கு தோல் சீவுவாங்க, தோலோட போட்டா வயிற்று வலி வந்துடும் அப்படின்ட்டு. அந்த பக்குவம் இருக்குல்ல, இதுக்கு இதை இப்படிதான் பண்ணணும், இதை வாட்டணும், இதை வதக்கணும், இதை அறுக்கணும், இதை வந்துட்டு நம்ம மென்று சாப்பிடணும், இதை சவைச்சு சாப்பிடணும், இதை நக்கி சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு எதை இப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது சித்த மருத்துவம். இப்போ செரிமானம் இல்லை அப்படின்னு ஒரு பெருங்காயத்தை போட்டு ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா, சித்த மருத்துவம். அப்ப நமது வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே சித்த மருத்துவத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அது மருந்து அப்படின்னு தெரியாத அளவுக்கு பின்பற்றிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல மருந்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அது மருந்துன்னு தெரியக்கூடாது.